இட்லி, தோசை, சாதம், களி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க இந்த பச்சைவரையும் கத்திரிக்காயும் சேர்த்து வச்ச குழம்பு. எங்க வீட்டுல எல்லாருக்கும் சாம்பாரை விட இந்த மாதிரி குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும். 2 கைப்பிடி அளவுக்கு பச்சைவரை எடுத்து வச்சிருக்கேங்க. தோலோட வரும் பாருங்க, அந்த பச்சைவரை வாங்கி உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். காஞ்சதா இருந்தா நைட்டே ஊற வச்சுக்கணுங்க. ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி தண்ணியில ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்ப அந்த பச்சைவரைய குக்கர்ல சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பலாக்கொட்டை இருந்ததுங்க என்கிட்ட, அதனால அதை சேர்த்திருக்கேன். இல்லைன்னா அதை விட்டுருங்க. 2 டம்ளர் தண்ணி ஊத்தி குக்கர்ல ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பச்சைவரைய ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ ஒரு 5 கத்திரிக்காய், குட்டி குட்டி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அது நம்ம வெட்டி தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். ஒரு வாணலியில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கூட ஒரு சின்ன தக்காளிங்க, அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். ஆறினதுக்கு அப்புறமா அது மிக்சியில போடணும். இப்ப அந்த வெங்காயம் தக்காளி வதக்கின அதே எண்ணெயில நான் வெட்டி வச்சிருக்க கத்திரிக்காயும் சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வேகணும்னு அவசியம் இல்ல, ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆறின தக்காளி வெங்காயத்தோட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்துட்டு மிக்சியில நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த டைம்ல நமக்கு அந்த பச்சைவரையும் பலாக்கொட்டையும் வெந்துருச்சு. பச்சைவரை பாத்துக்கோங்க வெந்திருக்கான்னு, இல்லைன்னா இன்னொரு 2 விசில் கூட விட்டுக்கோங்க. இப்ப இதோட நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு 3/4 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அல்லது 3/4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. இதோட நம்ம தக்காளி, வெங்காயம், தேங்காய் எல்லாம் அரைச்சு வச்சிருக்க விழுதை சேர்த்துட்டு ஒரு 2 to 3 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் கொதிச்சு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அதுக்காக. இப்ப நல்லா அடுப்பை ஹை ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க. கத்திரிக்காயும் வேகணும், மத்த பொருள் எல்லாம் நம்ம பொடியெல்லாம் சேர்த்திருக்கோம் பாருங்க, அதெல்லாம் பச்சை வாசம் போகணும். கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த நம்ம புளி கரைச்சு வச்சதை ஊத்திருங்க. ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு 2 to 3 நிமிஷம் கொதிக்கணுங்க. அப்பதான் அந்த புளியோட பச்சை வாசம் போகும், குழம்பு கன்சிஸ்டன்சியும் கரெக்டா வரும். உங்களுக்கு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அவ்வளவு திக்னஸ்க்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு கடாயில ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை தாளிச்சுக்கோங்க. வேணும்னா 2 பூண்டு கூட தட்டி சேர்த்துட்டு நீங்க வதக்கிட்டு சேர்த்திக்கோங்க, குழம்போட சேர்த்திக்கோங்க. அவ்வளவுதாங்க, குழம்பு ரெடி. இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கரும்பு சக்கரை சேர்த்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. இது இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், சாதத்துக்கும் சூப்பரா இருக்குங்க. களி கிண்ணிங்கன்னா அதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். காலையில நான் இதை வச்சுட்டேன் அப்படின்னா காலையில தோசைக்கும் மத்தியானம் ரைஸுக்கும் எங்களுக்கு 3 பேருக்கு இது சரியா இருந்ததுங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு உருளைக்கிழங்கு கத்திரிக்காயோடவே வதக்கிட்டு குழம்புல சேர்த்திக்கோங்க. நான் இன்னைக்கு பலாக்கொட்டை சேர்த்துனதுனால உருளைக்கிழங்கு சேர்க்கலங்க.